லாஸ்ட் வீடியோவில் மொபைல் சென்டருக்கு தேவையான சர்வீஸ் செக்டர் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க சேல்ஸ் செக்டாரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே இல்லை, நான் திருப்பி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தென் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி காமிக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணோன்னா என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு காமிக்கும். ரைட், இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் செக்ஷனை முடிச்சிட்டோம். இப்போது ஒரு மொபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணணும், ஒரு மொபைல் ஷாப்புக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டரில் ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அண்டு நியூன்னு இருக்கும். நியூன்னு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி மாஸ்டர்ஸில் ஐட்டம்ஸில் போயிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி எனபிள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங், இது ரொம்ப முக்கியம் மொபைல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஐஎம்ஐ நம்பர் ஒன்று மட்டும் எனபிள் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய பேர் ரெண்டெல்லாம் ட்ராக் பண்ணுறதில்ல, ஒரு ஐஎம்ஐ நம்பரே காமனாக அந்த டிவைஸுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஐஎம்ஐ நம்பர் அப்படின்னு போட்டு நான் இங்கே அப்ளை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்தது ரெண்டாவது செட்டிங் என்ன பண்ணுறேன்னா சப் ஐட்டம் மாஸ்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இங்கே ஒரு 2 விஷயம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். இவ்வளோதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மொபைல் ஷாப்புக்கு தேவையான செட்டிங் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். செட்டிங்கில் போய் இதை எனபிள் பண்ண அதுக்கு ஒரே ஒரு சீரியல் நம்பர் மட்டும் போதுன்றதுனால இதை கொடுத்தேன். ரெண்டாவது சப் ஐட்டம் மாஸ்டரில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. ரைட், இப்போ நம்ம ஒரு மாடலை நம்ம எடுத்துப்போம். நெட்லேயே போயிட்டு ஒரு மாடல் நம்ம சாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். இப்போ விவோவில் Y90 5G இந்த மாடல் எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு சாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, நிறைய வெரைட்டி இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இதை எப்படி நம்ம சிஸ்டத்தில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவோ Y90 5Gயில் மெஜஸ்டிக் க்ரீன் ஒன்று இருக்குது, இன்னொன்று டைட்டானியம் சில்வர்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 120GB இருக்குது, 4GB ரேமு, 120GB ரோம். ஓகேவா, இதை நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நான் நியூவாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விவோ Y90 5G அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வெறும் ஐட்டம் நேமு, ஏன்னா வேரியண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, வேரியண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி அண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, இப்போது 64GB 4GBலேயும் இருக்குது. அதே நேரத்தில் 6GB அண்டு 120GB இதுவும் இருக்குது. ஓகேங்களா, கலரும் வேரியண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நான் ஐட்டம் நேம் போட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா Y95ன்றது ஷார்ட்டாக நம்ம Y95 ஆகிடுச்சா லிஸ்ட்டு வரணுன்றதுக்காக இந்த ஷார்ட் நேம் நம்ம வச்சுருக்குறோம். 5G கொடுத்துட்றேன். இங்கே HSN கோடு கம்பல்சரி ஃபார் ஜிஎஸ்டி பில் போடுறீங்கன்னா கம்பல்சரி நம்ம HSN கோடு போடணும். ரெண்டாவது, நீங்கள் 5 crore பிஸ்னஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா 8 கேரக்டரில் போட சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் 4 கேரக்டர் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரு அடிச்சிங்கன்னா 18% ஜிஎஸ்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ப்ரீபெய்டாகவே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். விவோன்னு இருக்குது. சப்போஸ் விவோன்னு இல்லை அப்படின்னா F3 கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் MIன்னு போட்டு ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா இப்போ ட்ராப் டவுன் மாதிரி வரும். இப்போ நம்ம விவோன்னு கொடுத்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இப்போது குரூப்பில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுன்னு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா சேம் மேலே நான் என்ன பண்ணணும், அதுமாரி இங்கே ப்ளஸ் கொடுத்து நீங்கள் டேப்லெட்டு டேப் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ விண்டோஸ் டேபு, ஆண்ட்ராய்ட் டேபு, அந்த மாதிரி நீங்கள் வேரியண்ட் பிரித்து கூட ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே, அப்புறம் என்னென்ன அக்சசரிஸ், ஹெட்ஃபோனு, இந்தமாரி குரூப்ஸை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பீசஸ் நம்ம மாற்றலை, ஆல்டர்னேட் குவான்டிட்டி நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இது ரீட்டெயிலுக்காக நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால அது தேவை கிடையாது. ஓகே, இப்போது விவோ Y90 5G எல்லாமே போட்டுட்டோம். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
மெயின்டைன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மெயின்டைன் சீரியல் நம்பர். ஓகேங்களா, அதாவது அக்சசரிஸுக்கு நம்ம சீரியல் நம்பர் ட்ராக் பண்ண போகிறதில்ல. ஆனால் மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பல்சரி நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த 2 டிக்கு நான் வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம அதில் இருக்கிற மாதிரி நெட்டில் இருக்கிற மாதிரியே போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4GB வந்து பார்த்திங்கன்னா 4GB அண்ட் 120GB ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4GB ப்ளஸ் 120GB. ஓகேங்களா, கலர் என்ன கலர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெஜஸ்டிக் க்ரீன். ஓகேங்களா, மெஜஸ்டிக் க்ரீனு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், மெஜஸ்டிக் க்ரீனு. பர்ச்சேஸ் ப்ரைஸ் தெரிஞ்சால் பர்ச்சேஸ் ப்ரைஸுன்றது என்னென்னா உங்களுக்கு நெட் ப்ரைஸே போட்டுருங்க. உங்களுக்கு வந்த நெட் ப்ரைஸ் பேசிக் அமௌண்ட் இல்லை, பேசிக் அமௌண்ட்டை தான் நீங்கள் இங்கே போடணும். ஓகே, ஸோ இப்போ சேல்ஸ் ப்ரைஸாக இருந்தால் இங்கே போடணும், எம்ஆர்பி இருந்தால் இங்கே போடணும். ஓகேங்களா, இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 11,499 இருக்குது. ஓகேங்களா, அப்போது எம்ஆர்பி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11,999 இருக்கும். சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,499 இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த மெஜஸ்டிக் க்ரீனில் இந்த கான்ஃபிகரேஷன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்னொரு வேரியண்ட் இருக்கிறதுனால, மெஜஸ்டிக் க்ரீன்ஸில் வேறு இன்னொரு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு காப்பி போடலாம் இல்லையா. இப்போ திருப்பி நான் இப்போ ஒரு காப்பி போடுறேன். காப்பி இந்த இடத்துல காப்பின்னு இருக்குது, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பிரதி எடுத்து கீழே வச்சிடும். நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண பிரதியை எடுத்து காப்பியை வந்து கீழே வந்து போட்டுரும். ஓகே, போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6GB அண்டு 120GB. இதே சேமில் 6GB அண்ட் 120GB. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு 6GB அண்ட் 120GB அதே மெஜஸ்டிக் க்ரீன் தான். பட் ப்ரைஸ் வந்து மாறும். ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 12,999 போட்டிருக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,499 இப்படி இருக்கும். ஓகே, சேம் கலர் தான், ஆனால் கான்ஃபிகரேஷன் மாறுது. அதே இன்னொரு காப்பி போடுறோம். இந்த இடத்துல சேம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கலர் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் சில்வர் இருக்குது. டைட்டானியம் சில்வர்லேயும் கலர் தான் மாறுதே தவிர கான்ஃபிகரேஷன் மாறலை, ப்ரைஸ் மாறலை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல டைட்டானியம் மட்டும் மாற்றிக்கலாம். டைட்டானியம் சில்வர். ஓகே, முடிஞ்சுது. டைட்டானியம் சில்வர் சேம் ப்ரைஸ் தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போ இந்த கான்ஃபிகரேஷனுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, 4GB அண்டு 120GB சேம் ஆஸ் இட் இஸ். தோ இருக்குது இந்த காப்பி. இப்போ நான் இங்கேயே மேலேயே காப்பி கொடுத்துட்றேன். லாஸ்ட் காலமில் வந்துருச்சுங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த கலரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலரை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க விஷயம். மாடல் ஒன்று தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாடல் நம்பரில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கலர் வந்து வேரியண்ட் ஆகும். இதுதான் நம்ம வந்து பில் பண்ணும்போது இந்த 2 காலமும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், ப்ரைஸில் எதாவது மாற்றம் இருக்கா, கிடையாது. ஆனால் கலரில் மாற்றம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்மார்ட் ஃபோனை என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, இந்த பேசிக் ப்ரைஸ் என்னன்றதுனா எப்பயுமே வந்து பர்ச்சேஸை பொறுத்தவரையும் பேசிக் அமௌண்ட், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் டேக்ஸ், அதுக்கப்புறம் நெட் வேல்யூன்னு வரும். அப்போது பேசிக் அமௌண்ட்டு இங்கே போடணும். நம்மளுக்கு வந்த பேசிக் அமௌண்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸில் நெட் ப்ரைஸ் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இது குழம்பு வேணாம். இப்போதைக்கு நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுல ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம 4 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே மாடலில் 4 வேரியண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போது நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை ஏற்றணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பர்ச்சேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நியூன்ற இந்த பட்டனை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தென் நியூன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்டர் கேஷ் என்டர். இந்த இடம் நல்லா கவனிக்கணும். ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, சப்ளையர் இருக்கிறாங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி இப்போ டவுன் பண்ணி இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ளையரே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு F3 ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடும். ஓகே,
இப்போது விவோ சம்திங் யார் சப்ளையரோ இப்போ ஆர்வி ட்ரேடர்ஸ் ஏதோ ஒன்று ஆர்வி ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஓப்பனிங்கில் பேலன்ஸ் எதாவது தரணுன்னா இதை போடலாம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இது நான் சும்மா போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ஃபால்ட்டு தான் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் லைன் 1 சிட்டி, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து விழுப்புரம், என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கிரெடிட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு கிரெடிட் ஆப்ஷனெல்லாம் வேணான்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எதுவும் நம்ம டிக் அடிக்காமல் விட்டுறலாம். அப்படியே நம்ம ஆல்ட் எஸ் இது சேவ் பண்ணுறதுக்கு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நான் பார்ட்டியை செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சிடறேன்னா பில் நம்பர் 2, நம்மளை பொறுத்தவரை பில் நம்பர் 2, அவங்க ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுப்பாங்க சிலவங்க, விவோ 0021/25- இந்த மாதிரி ஒரு பில் நம்பர் கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இன்வேர்டு எடுக்கிறதுக்கு, GSTR2 எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டர் அடிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், விவோ இது வந்து நான் ஏரோவை வச்சு யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏரோவை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு விவோ Y95 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த மாடல்ன்றதையும் ஏரோ கீயை யூஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4GB 120GB மெஜஸ்டிக் க்ரீன் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்து நான் ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும் போது இந்த இடம் ரொம்ப முக்கியம், IMI நம்பர் கேட்கும். சரியான IMI நம்பர் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதான் IMI நம்பர்னு வச்சுக்கோங்க. IMI நம்பர் கொடுத்துட்றோம். இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் பர்ச்சேஸ் பில்லை கையில் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பில்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம், இப்படி இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் சில இடங்களில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நெட் வேல்யூ. இப்போ நீங்கள் உங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வேல்யூ வந்து இருக்குதா, சில இதில் வந்து நெட் வேல்யூ போட்டிருப்பாங்க, சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த வேல்யூவை காமிச்சிருப்பாங்க, அதாவது பேசிக் வேல்யூ உங்கள் பர்ச்சேஸ் பில்லில் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. இப்போ நான் இதை வந்து கரெக்டாக இருக்குன்னா ஒரு என்ட்ரு அடிச்சிட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஐட்டம் இந்த டிஸ்பிளே காம்போ வந்து ஒரு 100 நம்பர் வாங்கியிருக்கேன், ஓகே. இதை போட்டு என்ட்ரு அடிச்சிட்றேன், ஓகே, முடிஞ்சுது. இப்போ நான் வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே காம்போ வாங்கியிருக்கேன், ஓகே. இப்போ நான் வந்து ஆல்ட் எஸ் கொடுத்தேன்னா இந்த பர்ச்சேஸ் பில் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணிடுறேன், பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு, ஓகே. இப்போது நம்ம ஸ்டாக் லெவல் போய் செக் பண்ணலாம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் லெவல் செக் பண்ணுறோம். இப்போ ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே காம்போ வந்து ஒரு 100 குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இது விவோவில் ஒரு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி வரும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், சார் இது வந்து காமனாக காமிக்குது, எந்த மொபைலில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்பெண்ட் சப் ஐட்டம்ஸ்னு இருக்கும், ஓகே. எக்ஸ்பெண்ட் சப் ஐட்டம்ஸ்னு இருக்கும். இதை வந்து ஒரு டிக்கு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது நம்ம எது வாங்கியிருக்கிறோம், எந்த கான்ஃபிகரேஷன் மெஜஸ்டிக்கில் 4GB 120 வாங்கியிருக்கிறோம் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் பண்ணும், ஓகே. சப்போஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தை ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு டிஸ்பிளே காம்போ இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 90 தான் கையில் ஸ்டாக் இருக்குது, ஆனால் நம்ம 100 பர்ச்சேஸ் போட்டிருக்கோம். ஏன்னா சேல்ஸ் குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி 10 விற்றுருக்குறோம், ஓகே. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அதனுடைய அந்த ஐட்டத்தோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராக்கிங் உங்களுக்கு காமிக்கும், எப்பெல்லாம் எதெல்லாம் சேல் பண்ணியிருக்கோம், இப்போ கரண்ட்லி அந்த ஸ்டாக்கோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தோடைய A to Z பேக்கேஜ் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், ஓகேங்களா. இதுதான் வந்து ட்ராக்கிங், சப் ஐட்டம் வைஸ் ஸ்டாக் ட்ராக்கிங்கும் இங்கே நம்ம பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே அப்டேட் கொடுத்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு லோட் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம், ஓகே. இப்போ நம்ம சேல்ஸ் போடணும். சேல்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நேமும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும், டிஸ்கிரிப்ஷனுங்க பிரிண்ட் ஆகணும், அதே மாதிரி கலரும் பிரிண்ட் ஆகணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சேல்ஸ், இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம், ஓகே. நியூ பட்டனை கிளிக் பண்ணிங்க, சேல்ஸில் நியூ பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். என்டர் கேஷ் என்டர். இந்த இடத்துல
ஒரு கஸ்டமருடைய ரெக்கார்டை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லைங்க அவன் ரெக்கார்டெல்லாம் வேணாம், இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு கேஷ் பில்லாக போட்டு கொடுத்துடலாம். ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல F3 கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கஸ்டமரோடைய பேரை இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிகாமணி அப்படின்றது கிளைண்ட்டோட நேமு, அவருடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட்டில் வரணும். இப்போ சப்போஸ் அவர் B2B கஸ்டமர், அவர் ஜிஎஸ்டி வச்சுருக்கிறாரு, அவர் B2B பில் கேட்குறாரு அப்படின்னா, ஜிஎஸ்டி பில் கேட்குறாரு அப்படின்னும் போது அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கட்டாயம் நம்ம போடணும், அவருடைய அட்ரஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக போடணும். ஓகே, இல்லைங்க இவர் வந்து ஜஸ்ட்டு பில்லுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பில்லுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அவருடைய மொபைல் நம்பர் என்னென்ன டீட்டெயிலோ அது மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு Alt S கொடுத்திங்கன்னா இது சேவ் ஆகிடும். இப்போ சர்ச்சில் போயிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இப்போ சிகாமணின்றவரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பில் நம்பர் 162 ஓகேங்களா, என்டர். இப்போது அவர் வந்து விவோ வாங்குறாரு, விவோவில் எந்த மாடல் வாங்குறாரு, ஸ்டாக்கு இங்கே நல்லா கவனிக்கணும், ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் அவைலபிள் 1, ஸ்டாக் அவைலபிள் 1. அப்போது இந்த ஐட்டம் தான் நம்ம விற்கிறோம், நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, ஸ்கேன் பண்ணுறோம், குவான்டிட்டி கொடுக்குறோம், என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிக்கும்போது இங்கே என்ன காமிக்கும் அப்படின்னா ஐஎம்ஐ நம்பர் கேட்கும். நம்மள்ட்ட ஐஎம்ஐ நம்பர் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா நம்ம ஸ்கேனர் வச்சுருந்தா ஸ்கேன் பண்ணலாம், டப்புன்னு பிக் பண்ணிக்கும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணணும். இல்லை ஐஎம்ஐ நம்பர் நம்ம வந்து அந்த இதில் பார்த்து இல்லை அது ஒன்று ஒன்றா டைப் பண்ணுறத விட ஏற்கனவே இருக்கிற ஐஎம்ஐ நம்பர் அது ஒன்றா தான் இருக்கும். அப்போ நான் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மாடலில் அவைலபிள் இருக்கக்கூடிய ஐஎம்ஐ நம்பரை இங்கே விசிபிள் பண்ணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த ஐஎம்ஐ நம்பரை அது என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும், சார் நான் ரேட்டு வந்து 11,499 தானே செல்லிங் ரேட்டு, ஆனால் இது டேக்ஸ் போட்டு இவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னா இதுக்கு நாங்கள் இந்த சேல் டைப் பர்ச்சேஸ் டைப்பெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நாங்கள் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சப்போஸ் நான் வந்து எக்ஸ்க்ளூடிங்கில் தான் சார் விற்கிறேன், சில ஐட்டம் தான் இன்க்ளூடிங்கில் விற்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு F3 ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா அந்த வேல்யூ நெட் வேல்யூ அதாவது 11,499 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஐட்டத்துக்குள்ளே டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ஜஸ்ட்டு Alt S கொடுத்து இந்த பில்லை நான் க்ளோஸ் பண்ணுறேன். Alt S கொடுத்திங்கன்னா இந்த பில் வந்து நான் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி என்டர் கொடுத்து டு வாண்ட் டு பிரிண்ட்னு கேட்கும், எஸ் கொடுத்துரும். எஸ் கொடுத்த உடனே இப்போ 2 மாடல் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக உங்களுக்கு இது பில் ஃபார்மேட்டை பொறுத்தவரை கஸ்டமைசேஷன் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதையும் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு ஃபார்மேட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்த உடனே நல்லா கவனிங்க. ஸோ இந்தமாரி எரர் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேட்டா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ போய்ட்டு நான் வந்து டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டர் உள்ள போய்ட்டு பிரிண்டரை வந்து A4 பேப்பர் சைஸ் கொடுத்துட்டேன்னா அது A4ல் அசைன் ஆகிடும். அதேமாரி இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும். இந்த பாத் அதாவது நம்ம சாஃப்ட்வேர் எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேட்டில் போய்ட்டு நான் கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் கஸ்டமருடைய வேலை இல்லை, இது எங்களுடைய வேலை, நாங்கள் உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை வேணும் கேட்குறது, இது எல்லாமே நாங்களே உங்களுக்கு A to Z பண்ணி தந்துடுவோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி நான் வந்து பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே சேவ் பட்டன் இருக்கு பாருங்கள், இது ஒன்ஸை கிளிக் பண்ணிட்டேன்னா அகெயின் 2வது வாட்டி நான் ப்ரிவ்யூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எனக்கு ப்ரிவ்யூ வந்து இப்படி ஷோ பண்ணிவிடும். ரைட், இப்போது கஸ்டமைசேஷன், இப்போ நம்ம பில் ஃபார்மேட்டை எப்படி கஸ்டமைசேஷனும் பண்ண போகிறோம். ஏன்னா இது மொபைல் ஷாப்பு, அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கல, எனக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். எனக்கு இங்கே ஒரு லோகோ வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டையாக என்ன இருக்குது, விவோ Y95 5G மட்டும்தான் இருக்குது, கான்ஃபிகரேஷன் இல்லை, வாரண்ட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம எப்படிங்க கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வாரண்ட்டி இல்லைல்ல, அதை எப்படி கொண்டு வர்றது. சீரியல் நம்பர் ஓகேங்க, கான்ஃபிகரேஷன் ஓகேங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஓகேங்க, எங்கேங்க வாரண்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரண்ட்டிக்கு நம்ம ஒரு அடிஷ்னல் ஃபீல்டை ஆட் பண்ணுவோம், அதை பிரிண்டில் பிக் பண்ண வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் போய்டுங்க, இந்த இடத்துல அடிஷ்னல் ஃபீல்டுன்னு இருக்கும், ஜூம் அடிஷ்னல் ஃபீல்டுன்னு இருக்கும். இந்த அடிஷ்னல் ஃபீல்டில் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா
வாரண்டி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். வாரண்டி ஓகே, வாரண்டின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி போட்ட பில்லையே டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஐட்டத்தை எரேஸ் பண்ணணுன்னா இப்போ இந்த ரோவை செலக்ட் பண்ணி நம்ம கீபோர்டில் டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் காணாம போயிடும். ஓகேவா? அதே நேரத்தில் இல்லை எடிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதே பில்லை நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எடிட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் வாரண்டி கேட்குதா? ஸோ இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணோடனே இங்கே வாரண்டி கேட்கும். நீங்கள் எந்த ஐட்டம் கேட்குமோ அப்போது 1 இயர் வாரண்டி, 1 இயர் வாரண்டி அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிடுறோம். என்டர் 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 முடிஞ்சா. ஸோ அப்டேட் கொடுத்துறோம். ரைட், இதுக்கப்புறம் நம்ம பில் ஃபார்மேட்டை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, கஸ்டமர் கேட்ட பில் ஃபார்மேட்டை இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ரைட், இப்போ நம்ம பில்லு போட்டோம், கஸ்டமர் கேட்குற ஃபார்மேட்டை இப்போ ரெடி பண்ணுவோம். ஸோ போட்ட பில்லை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்டேட் கொடுத்துட்டு இப்போ நான் கூடுதலாக ஒரு ஐட்டமே ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு டிஃப்ரெண்ட் தெரியணும். ஏன்னா வாரண்டி ஐட்டமும் அதே நேரத்தில் ட்ராக்கிங் இல்லாத சீரியல் இல்லாத ஐட்டமும் விற்கும்போது பில்லில் எப்படி காமிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணி ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய லோகோ. ஓகே, ஸோ அவங்களுடைய லோகோ போட்டாச்சு. இங்கே வந்து ஜென்ரல் டீட்டெயில், ஜிஎஸ்டி நம்பர், பில் நம்பர், பில் இன்வாய்ஸ், ஒரிஜினல் காப்பி. இங்கே முடிஞ்சால் இந்த கேஃபில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டேர்ம்ஸ் கேஷா கிரெடிட்டா அப்படின்றத இங்கே கொண்டு வந்துடலாம். இது வந்து கஸ்டமரோடைய அட்ரஸ், ஜிஎஸ்டி. சப்போஸ் ஜிஎஸ்டி கஸ்டமர் இருந்தால் இங்கே ஜிஎஸ்டி நம்பர் காமிக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐட்டம் நேமு, ஐஎம்ஐ நம்பர், வாரண்டி. ஸோ இதில் நம்ம அந்த ஃபீல்டில் கொடுக்குறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். இப்போ வித்தவுட் சீரியல் நம்பர் வந்து இப்படி காமிக்கும். வித்தவுட் சீரியல் நம்பர் அண்ட் வித்தவுட்டு எனி இன்ஃபர்மேஷன், பேட்ச் டீட்டெயில் இல்லாதது இப்போ டிஸ்பிளே காம்பவுண்ட்றது இப்படி காமிக்கும். உங்களுக்கு ஒன்று ஜூம் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச்எஸ்என் கோடு இருக்கிறதுக்கு விசிபிள் ஆகுது, இல்லாததுக்கு விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டோட்டல் இதில் ஜிஎஸ்டி இல்லை, ஸோ அதனால் வந்து இதில் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அப்படியே கீழே டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோட்டல் பேசிக் அமௌண்ட்டு, அப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டோட்டல் ஜிஎஸ்டி இதுவும் கூட்டினா உங்களுக்கு இந்த டோட்டல் வந்துடும். இங்கே சம்மரியும் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது 0% சம்மரி வந்துடும். அதே நேரத்தில் 18% சம்மரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுதான் கஸ்டமர் கேட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் அவங்களோட சீல் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டோம். இங்கே கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்துடலாம். கையெழுத்து போடலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணிட்டோம். திஸ் இஸ் எ சிஸ்டம் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ், நோ சிக்னேச்சர் ரிக்வயர்டுன்னு போட்டோம். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸு எது ஃப்ரண்ட்டில் வரணும் எது பேக்கில் வரணும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அது கஸ்டமருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போத்திங்கன்னா இது சென்ட் பண்ணி இப்போ இதை வந்து காப்பி வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த ஃபார்மேட் ஓகேங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம A to Z வந்து அது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துரும். ஸோ இது பில் ஃபார்மேட் வந்து கஸ்டமைசேஷன் தான். பர்டிகுலர் மாடல் மட்டும் பண்ணுற அதனுடைய லோகோஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஃப் இருக்கு இல்லையா, இந்த கேஃபில் வந்து பார்த்திங்கன்னா லோகோலாம் ஆட் பண்ண சொன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஃப் இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுங்க, இது ஈவனாக வரணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம எடிட் பண்ணி ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி கூட கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன், சின்னதாக ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆல்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எதுனாலும் நம்ம ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஃபார்மேட்டும் கஸ்டமைசேஷன் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஈவனாக வச்சுட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறோம். பிரிண்டில் அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் காமிக்காது. கரெக்டாக நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன்ஸை அழகாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சர்வீஸ் செக்டார் பார்த்துட்டோம். இது சேல்ஸ் செக்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி பார்க்கணுன்றது முதல் கொண்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செட்டப்பெல்லாம் பண்ணி நான் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.